முன்னாள் முதல்வர் கலைஞரின் மனைவியும், முதல்வர் ஸ்டாலின் தாயாருமான தயாளு அம்மாள் உடல்நலக்குறைவால சென்னை கிரீம்ஸ் ரோட்ல இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கார். 92 வயதான தயாளு அம்மாள் சென்னை கோபாலபுரத்துல இருக்கிற கலைஞர் கருணாநிதிக்கு சொந்தமான வீட்ல வசித்து வந்தார். வயது முதிர்வு சார்ந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட அவர் கடந்த சில ஆண்டுகளாவே பொதுவெளிக்கு வர்றதில்ல. சமீபத்துல தனது 72வது பிறந்தநாளை கொண்டாடின முதல்வர் ஸ்டாலின் கோபாலபுரத்துல இருக்கிற கலைஞரோட வீட்டுக்கு போய் தயாளு அம்மாள்ட்ட ஆசி வாங்கினார். இந்த நிலையில மூச்சு பிரச்சனையால பாதிக்கப்பட்ட தயாளு அம்மாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தயாளு அம்மாளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட விவரம் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனடியா நேத்து இரவே அவர் மருத்துவமனைக்கு விரைந்தார். தயாளு அம்மாளை பார்க்க வந்த முதல்வர் ஸ்டாலினும் அவர் மனைவி துர்கா ஸ்டாலினும் நேற்று இரவு சுமார் 1 மணி நேரம் மருத்துவமனையில் இருந்தா சொல்லப்படுது. இன்னைக்கு காலையிலயும் அவங்க மருத்துவமனைக்கு வந்து தயாளு அம்மாளோட உடல்நலம் பற்றி டாக்டர்கள்ட்ட கேட்டறிஞ்சாங்க. அழகிரி, செல்வி, தமிழரசு உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களும் அமைச்சர்கள் கே.என். நேரு, ஏவா வேலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், சேகர் பாபு, சுப்பிரமணியன் உள்ளிட்டவர்களும் மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க. தயாளு அம்மாளுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தாலும் அவரோட உடல்நிலை குறித்து மருத்துவமனை தரப்பில் எந்த தகவலும் வெளியாகல. தயாளு அம்மாள் விரைவில் நலம் பெறணும்னு திராவிடர் கழக தலைவர் வீரமணி வாழ்த்து தெரிவிச்சிருக்கார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் கலைஞரின் வாழ்க்கை இணையரும் முதல்வர் ஸ்டாலினின் தாயாருமான தயாளு அம்மையார் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தி அறிந்தோம். உரிய சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டு விரைவில் அவர் நலம் பெற்று இல்லம் திரும்ப விழைகிறோம் தெரிவிச்சிருக்கார். முதல்வரின் தாயார் உடல்நலம் பெற நாமும் வாழ்த்துவோம்.